கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நடுரோட்டில் ஆக்ரோஷமாக கோஷமிட்ட இந்த பெண்ணுக்கு அந்த போராட்டத்தின் விளைவால் கிடைத்த பலன் என்ன தெரியுமா? ஈஸ்வர் கி சபக்லே காஹூன் என கடவுள் மீது ஆணையிட்டு தூரத்து உறவுக்காரர் வீட்டுக்கு சென்ற அப்பாவி குழந்தையை போல அமைதியாக அமைச்சர் பொறுப்பேற்கிறாரே, இவரும் இதற்கு முன்னால் ஆக்ரோஷமாக அலறிக் கொண்டிருந்த பெண்ணும் ஒரே ஆள்தான். ஆம், 2014ஆம் ஆண்டில் மோடி அமைச்சரவையில் ஜாக்பாட் அடித்தவர்களில் ஸ்மிருதி இரானி என்ற இந்த முன்னாள் நடிகை முக்கியமானவர். விஐபி பட்டியலில் வைக்கும் அளவுக்கு இவர் அப்படி என்ன சாதனை செய்துவிட்டார் என்று கேட்பவராக இருந்தால் இந்த காணொளி தொகுப்பை பாருங்கள். ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் தனது ஆக்ரோஷம் குறையாமல் சோனியா காந்தி தொடங்கி ராகுல் காந்தி வரை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரை திணறடிக்கும் ஸ்மிருதியின் பேச்சுதான் பாஜகவின் விஐபி பட்டியலில் இவரை இன்னமும் நிலைத்திருக்க வைத்திருக்கிறது. ஸ்மிருதி இரானியின் இந்த அரசியல் ஆட்டத்துக்கு அச்சாரம் போட்டது ஹிந்தி சின்னத்திரையில் அவர் வெளிக்காட்டிய திறமைதான். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அவசர நிலை பிரகடனத்தால் இந்தியாவே அல்லோலப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் 1976ஆம் ஆண்டு டெல்லியில் பிறந்தவர்தான் இன்று பெண்கள் குழந்தைகள் நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கும் ஸ்மிருதி இரானி. அவர் பிறந்த காலம் மட்டுமல்ல, அவரது குடும்பமே ஒரு குழப்படி நிறைந்த அரசியல் கூடாரம்தான். அப்பா காங்கிரஸ் கட்சியின் தீவிர விசுவாசி, அம்மாவோ அன்றைய பாஜகவான ஜனசங்கத்தின் உறுப்பினராக இருந்தவர். இப்படி கொள்கை ரீதியான இரு துருவங்களுக்கு இடையில் வளர்ந்த ஸ்மிருதி இரானி அம்மா வழியை பின்பற்றி சிறு வயதிலேயே RSSல் ஐக்கியமாகிவிட்டார். அந்த வயதில் அரசியலில் நுழையும் ஆசை இல்லாவிட்டாலும் அழகியாக வேண்டும் என்கிற ஆசை அவருக்குள் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் டெல்லியில் உள்ள ஹோலி சைல்ட் ஆக்சிலியம் கிறிஸ்தவ பள்ளியில் படிப்பை முடித்த அவர் 1988இல் நடந்த மிஸ் இந்தியா போட்டியில் பங்கேற்றார். அழகி பட்டத்தை வெல்ல முடியவில்லை என்றாலும் அதன் மூலம் கிடைத்த புகழால் ஹிந்தி சின்னத்திரையில் கால் பதிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏக்தா கபூர் புரொடக்ஷனில் வெளிவந்த சீரியல் ஒன்றில் துளசியாக அவர் நடித்த கதாபாத்திரம் அவருக்கு சின்னத்திரையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. சின்னத்திரையில் உச்சத்தில் இருந்த போதே அந்த ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி 2003இல் பாஜக வழியாக அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார் ஸ்மிருதி இரானி. பாலிவுட் சின்னத்திரையில் அடித்த அதிர்ஷ்டம் பாலிடிக்ஸிலும் தொடர்ந்தது. ஆம், கட்சியில் சேர்ந்த ஒரே வருடத்தில் மகாராஷ்டிர பாஜகவின் இளைஞர் பிரிவுக்கு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஸ்மிருதி இரானிக்கு 2004இல் நடந்த பொது தேர்தலில் டெல்லியின் புகழ்பெற்ற சாந்தினி சவுக் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவரோடு ஒட்டி பிறந்த அதிர்ஷ்டத்தை கபில் சிபல் தனது வெற்றி மூலமாக தட்டிச் சென்றார். அந்த தேர்தலில் அப்போதைய வாஜ்பாயி ஆட்சியே படுதோல்வி அடைந்தாலும் ஸ்மிருதி இரானியால் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள இயலவில்லை. வெகுண்டு எழுந்த ஸ்மிருதி இரானி மோடி ஆட்சியில் குஜராத்தில் நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தால் தான் பாஜக தோற்றுவிட்டதாக குற்றஞ்சாட்டி மோடி பதவி விலக வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்தார். ஆனால் சூரியவம்சம் படத்தில் தேவயானி கூறுவதைப் போல காலம் எவ்வளவு வேகமாக சுற்றும் என்பதை அடுத்த 10 ஆண்டுகளில் ஸ்மிருதி இரானிக்கு காட்டிக் கொடுத்தது நேரம். அன்று மோடி முதல்வர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றவர் இன்று அவரது தயவில் 2வது முறையாக மத்திய அமைச்சராக தொடர்கிறார். 2011ஆம் ஆண்டு மோடியின் தயவால் குஜராத் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டார் ஸ்மிருதி இரானி. அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ராகுல் காந்தியின் இமேஜை காலி செய்து அமேதியில் தோற்கடிப்பது. அதை செவ்வனே செய்து வந்தார் இரானி. 2014 மக்களவை தேர்தலில் ராகுல் காந்திக்கு எதிராக அமேதி தொகுதியில் போட்டியிட்டார் ஸ்மிருதி இரானி. ஆனால் தொகுதிக்கு புதிய முகம் என்பதாலும் காந்தி குடும்பத்துக்கு இருந்த செல்வாக்காலும் ராகுல் எளிதில் வென்றார். ஆனால் ஸ்மிருதியால் தோல்வியை ஏற்க முடியவில்லை. அமேதியே கதி என கிடந்தார். தொகுதியின் அனைத்து இடங்களுக்கும் சென்றார். எம்பியாக ராகுல் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, அதை ஏன் செய்யவில்லை, தொகுதிக்கு வராமல் டெல்லியிலேயே என்ன செய்கிறார் என மக்களை சந்தித்து தினந்தோறும் பேசத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் அமேதி முழுக்க ஸ்மிருதியின் பெயர் ஒலிக்க தொடங்கியது. இதை உணர்ந்த காங்கிரஸ் 2019 தேர்தலில் வயநாடு மற்றும் அமேதி ஆகிய 2 தொகுதிகளில் ராகுல் காந்தியை போட்டியிட வைத்தது. அப்போதே பாதி ஜெயித்தார் ஸ்மிருதி. தங்களுடைய குடும்ப சீட்டான அமேதி கையை விட்டு போவதை ராகுலும் உணர்ந்திருந்தார். ஏனெனில் அங்கு ஸ்மிருதியின் செல்வாக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது. முடிவுகள் வெளியான போது ராகுலையும் காங்கிரசையும் தவிர அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. அமேதி தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸ்மிருதி இரானி. மோசமான தோல்வியை தழுவினார் ராகுல் காந்தி. ராகுலை காலி செய்த ஸ்மிருதிக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி கொடுத்தார் மோடி. அமைச்சரவையில் பதவி வகித்த ஸ்மிருதி இரானி படிக்காத படிப்பை படித்ததாக சொல்லி சிக்கலில் சிக்கிக் கொண்டது. அலிகார் மற்றும் டெல்லி பல்கலைக்கழக வேந்தர்களை பணி நீக்கம் செய்ய பரிந்துரைத்து வரலாற்றில் இல்லாத புதிய செயலை செய்தது. IITக்களில் சமஸ்கிருதத்தை அறிமுகப்படுத்த ஆலோசனை கொடுத்தது. போதாத குறைக்கு சைவ மாணவர்களுக்கு தனியிடம் ஒதுக்கும் சாத்தியத்தை ஆராய வலியுறுத்தியது. பட்டியலின மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை மற்றும் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த போராட்டத்தில் மாணவர்
மாணவர் சங்க தலைவர் கன்ஹையா குமாரை தேசவிரோத தடை சட்டத்தில் சிறையில் அடைத்தது, அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டத்திற்கு தடை விதித்தது என ஏகப்பட்ட சர்ச்சைகளில் சிக்கினார். தற்போது தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கான கல்வி நிதி உதவி திட்டங்களை நிறுத்துவதாகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை மறைத்துவிட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என படம் காட்டுவதாகவும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழத் தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் செவி கொடுக்காத பிரதமர் ஸ்மிருதி இரானியை பதவியில் வைத்திருக்க ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக களமாடுவது. குடியரசுத் தலைவர் முர்முவை ராஷ்டிர பத்தினி என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரியாமல் கூற, அதை வைத்துக் கொண்டு சோனியா காந்தியையே அப்செட் ஆக்கி ஓடவிட்டது. மோடியின் வெளிநாட்டு பயணங்களால் அம்பானி அடைந்த லாபத்தை பற்றி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசியதை கேட்டு கொந்தளித்து எழுந்தது. தற்போது மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக நடந்த வன்முறை சம்பவங்களை பற்றி எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த கூறினார். ராஜஸ்தானையும் மேற்கு வங்கத்தையும் குறிவைத்து மடைமாற்றுவது என கச்சிதமாக தனக்கு ஒதுக்கப்படும் வேலையை அரங்கேற்றி மோடியின் குட் புக்கில் தன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்மிருதி இரானி. ஒரு காலத்தில் சிலிண்டர் விலை ஏற்றத்துக்கு எதிராக போராடி கவனம் பெற்றவர் இன்று அதே சிலிண்டர் விலை ஏற்றத்தால் போகும் இடத்தில் எல்லாம் முகம் காட்ட முடியாமல் தடுமாறுகிறார். பாஜகவின் சொந்த கட்சி கூட்டம் தொடங்கி நடுவானில் பறக்கும் விமானம் வரை அவரை துரத்தும் சிலிண்டர் விலை ஏற்றம் விட்டபாடு இல்லை. ஒருமுறை இப்படி சிலிண்டர் விலை ஏற்றம் குறித்து குறுக்கே மறித்து கேள்வி கேட்ட நபரிடம் பணவீக்கத்தை காரணம் காட்டி ஸ்மிருதி இரானி கொடுத்த பதில் பொருளாதார நிபுணர்களையே கிரங்கடித்ததோடு அவருக்கு புதிய பெயரையும் வாங்கி கொடுத்திருக்கிறது. ஆம், ஒரு காலத்தில் ஹிந்தி சின்னத்திரையில் சிண்ட்ரெல்லாவாக வலம் வந்த ஸ்மிருதி இரானிக்கு இன்று சமூக வலைத்தளங்கள் கொடுத்திருக்கும் பெயர் சிலிண்டரெல்லா. ஆனால் இத்தனை சர்ச்சைகளுக்கு பிறகும் அவரை மீண்டும் அமேதி தொகுதியில் களமிறக்கி விட்டிருக்கிறது பாஜக. இந்த முறை ராகுல் காந்தி அமேதியில் களமிறங்குவாரா என்பது உறுதியாகாத நிலையில் ஆட்டத்தை தொடங்கும் முன்னே தனது வெற்றியை கொண்டாட தொடங்கிவிட்டார் ஸ்மிருதி இரானி.